ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ரொம்ப கேஷுவலாக நம்ம தமிழில் பேசுகிற வாக்கியங்களை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு பாருங்கள். அப்படித்தான் நினைக்கிறேன். இது ஒரு நார்மல் சென்டென்ஸ். ஓகே, இந்த சென்டென்ஸை எப்படி சொல்லலாம், இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? அந்த ஆப்ஷன்ஸ் பார்க்காம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்காம கண்டுபிடிக்கிறப்ப அந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. தட் இஸ் தி ப்ராக்டிஸ். That is very important. I welcome you to this channel Syntax. உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். அடுத்த வாக்கியம், நான் எழுதிட்டேன், வேறு ஏதாவது இருக்கா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ் பார்க்காம ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத பாருங்கள். நான் எழுதிட்டேன், வேறு ஏதாவது இருக்கா? வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு எனிதிங் எல்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஐ ஹாவ் ரிட்டன், நான் எழுதிவிட்டேன். ஐ ரோட் அப்படின்னா நான் எழுதினேன் அப்படின்னு அர்த்தம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஐ ஹாவ் ரிட்டன் அப்படின்னா நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடந்து முடியுது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதே மாதிரி ஐ ஆம் ரைட்டிங் அப்படின்னா நான் எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ரொம்ப கேஷுவலான ஒரு சென்டென்ஸ். உனக்கு வேறு வேலையே இல்லையா? வீடியோ பாஸ் பண்ணிடுங்க. ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டாம். நீங்களாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தென் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. உனக்கு உங்களுக்கு ரெண்டுக்குமே யூ தான் வரும். டோன்ட் யூ ஹாவ் எனி அதர் ஒர்க்? உனக்கு வேறு வேலையே இல்லையா? டூ யூ ஹாவ் எனி அதர் ஒர்க் அப்படின்னா என்ன மீனிங்னு பாருங்கள். உனக்கு ஏதாவது வேலை இருக்கிறதா அப்படின்னு கேட்குறது. யூ ஹாவ் எனி ஒர்க், இது கேள்வியே இல்லை, இது ஒரு அசர்ட்டிவ் சென்டென்ஸ். அடுத்த சென்டென்ஸ், அவரை கண்டுக்கிறாத, அவர் சொல்கிறதுக்கு உரிமை இல்லை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்க்காம ட்ரை பண்ணி பாருங்கள். தென் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. கண்டுகொள்ள வேண்டாம், கவனத்தில் கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு இக்னோர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இக்னோர் ஹிம், அவரை கண்டுக்கிற வேண்டாம். ஹி ஹேஸ் நோ ரைட்ஸ் டு டெல். ஹி ஹேஸ் வந்துருக்கு பாருங்கள், ஹேஸ் வந்துச்சுன்னா சிங்குலர். ஹி ஹேஸ் நோ ரைட்ஸ் டு டெல், அவருக்கு சொல்கிறதுக்கு எந்த உரிமையும் இல்லை. நவ் லுக் அட் த அதர் ஆப்ஷன்ஸ். டு நாட் see him, he should not tell, அவரை பார்க்காத, அவர் சொல்லக்கூடாது. டோன்ட் லுக் அட் him, he cannot tell, அவரால் சொல்ல முடியாது. காத்திரு, பார்க்கலாம், பார்த்துக்கலாம். இதுவும் கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ணுற வாக்கியம், வார்த்தைகள். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஆப்ஷன்ஸ் பார்க்காம ட்ரை பண்ணி பாருங்கள். தென் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ரொம்ப ஈஸி. வெயிட், லெட்ஸ் see, காத்திரு, பார்த்துக்கலாம். யூ ஆர் வெயிட்டிங், வி see அப்படின்னா என்ன மீனிங் அப்படிங்கிறத பாருங்கள். தென் ப்ளீஸ் வெயிட், வாட்ச் them, தயவுசெய்து காத்திருக்கவும், அவர்களை கவனிக்கவும். ஸோ வெயிட், லெட்ஸ் see இஸ் தி ஆன்சர். நீங்கள் எதை செய்யுங்க, இல்லைன்னா அதை செய்யுங்க, இந்த மாதிரி பேசுவோம். எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஆப்ஷன்ஸ் பார்க்க வேண்டாம், நீங்களாம் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டூ திஸ் ஆர் தேட். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒரு கமாண்ட், ஆர்டர் பண்ணுற மாதிரி. ஆனால் மேலே நீங்கள் இதனை செய்யவும் அல்லது அதனை செய்யவும் அப்படின்னு நார்மல் சென்டென்ஸில் தான் இருக்குது. ஸோ கமாண்டாக இருந்துச்சுன்னா டூ திஸ் ஆர் தேட், அது கரெக்ட். அதே மாதிரி ஆன்சர், யூ டூ எய்தர் திஸ் ஆர் தேட், தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். யூ திஸ் டூ ஆர் தேட் டூ, அதனுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ராங். அகெயின் ஆப்ஷன்ஸ் பார்க்காம தமிழ் வாக்கியத்தை பாருங்கள். நீ இதையும் செய்யலை, அதையும் செய்யலை. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்களாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நீ இதையும் செய்யலை, அதையும் செய்யலை அப்படின்னா அந்த செயல் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ பாஸ்ட் டென்ஸ், யூ டிட் நெய்தர் திஸ் நார் தேட். யூ ஆர் நாட் டூயிங் திஸ் அண்ட் நாட் டூயிங் தேட், அதனுடைய மீனிங் என்ன அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். யூ டு நாட் டூ திஸ் அண்ட் டு நாட் டூ தேட், அந்த வாக்கியத்தையும் பாருங்கள். என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத கவனித்து சாப்பிடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் என்னென்ன சாப்பிட்டுட்ருக்கீங்க, அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத யோசித்து சாப்பிடுங்க அப்படின்னு அர்த்தம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ் பார்க்காம இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. மைண்ட் யுவர் ஈட்டிங், மைண்ட் யுவர் இன்டேக். மைண்ட் யுவர் ஸ்பீச் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பேசுகிறத கவனித்து பேசுங்க அப்படின்னு அர்த்தம். மைண்ட் யுவர் டங்க் அப்படின்னா நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறத கவனமாக பேசுங்க. மைண்ட் யுவர் டங்க்.
இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம், இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தலையில் இடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. தலையில் இழுத்து விடாமல் பார்த்து வரவும். ரொம்ப கேஷுவலான ஒரு வாக்கியம். ஆப்ஷன்ஸ் பார்க்காம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தென் ஆப்ஷன்ஸ் பார்த்து எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். உயரம் குறைவான இடத்துல இந்த சென்டென்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மைண்ட் யுவர் ஹெட். தலையில் இடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. அதர் ஆப்ஷன்ஸ் என்ன மீனிங் கொடுக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அவரோட ஹார்ட் ஒர்க் வேஸ்ட் ஆகலை. அவருடைய கடின உழைப்பு வீணாகவில்லை. ஆப்ஷன்ஸ் பார்க்காம இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தென் ஆப்ஷன்ஸ் பார்த்து எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஹிஸ் ஹார்ட் ஒர்க் இஸ் நாட் இன் வெயின். இஸ் நாட் இன் வெயின் அப்படின்னா வேஸ்ட் ஆகலை, வீணாகலை அப்படின்னு அர்த்தம். ஹிஸ் ஹார்ட் ஒர்க் நாட் வேஸ்டட் அப்படின்னு வராது. ஏன்னா அதில் ஹெல்பிங் வெர்ப் எதுவுமே இல்லை பாருங்கள். ஹிஸ் ஹார்ட் ஒர்க் நாட் வேஸ்ட், ஹிஸ் ஹார்ட் ஒர்க் நாட் வேஸ்டட் இந்த மாதிரி வரக்கூடாது. அவர் எப்போ பார்த்தாலும் சிடுன்னு இருப்பார். அதாவது ரொம்ப கோவப்பட்டுட்டே இருப்பார், கத்திகிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதாவது கோவம் வேறு, இந்த மூட் ஸ்விங்ஸ் வேறு. மூட் ஸ்விங் எப்படின்னா இந்த மூட் அவுட் ஆகி சிறுன்னு இருக்கிறது, கோவப்பட்டுட்டே இருக்கிறது. ஸோ ஹி ஹேஸ் மூட் ஸ்விங்ஸ் ஆல்வேஸ். ஸ்விங் அப்படின்னா ஊஞ்சல் ஆடுறது. ஸோ ஒரு நிலையில் இல்லாமல் மாறிட்டே இருக்குது. ஹி ஹேஸ் மூட் ஸ்விங்ஸ் ஆல்வேஸ். வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட பேரண்ட்ஸை நினச்சிக்கோ. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ் பார்க்காம இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். திங்க் யுவர் பேரண்ட்ஸ் பிஃபோர் ஸ்டார்டிங் ஒர்க். ஸ்டார்டிங் அப்படிங்கிறது இந்த இடத்துல நவுன் ஃபார்ம் மாதிரி, அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல் ஜெரண்ட் மாதிரி வருது. திங்க் யுவர் பேரண்ட்ஸ் பிஃபோர் ஸ்டார்டிங் ஒர்க். அதர் ஆப்ஷன்ஸ் என்ன மீனிங் கொடுக்குது அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு அடுத்த தேர்வில் கவனம் செலுத்துவோம். அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு யோசிங்க. ட்ரை பண்ணுங்கள். தென் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. Here there are two answers. Leave that and concentrate on the next exam. Ignore the past and concentrate on the next exam. Last option தமிழ் வாக்கியத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. லீவ் த நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி வாழ்க்கை ஏற்ற இறக்கங்களை உள்ளடக்கியது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியத்தை ஆப்ஷன்ஸ் பார்க்காம இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. 3 ஆப்ஷன்ஸுமே கரெக்ட் தான். லைஃப் ஹேஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அதே மாதிரி லைஃப் கம்ப்ரைஸ் அப்படின்னா உள்ளடக்குதல், உள்ளடக்கி இருத்தல். லைஃப் கம்ப்ரைசஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். லைஃப் இஸ் அ பேக் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். 3 டைப்லையும் சொல்லலாம். உங்களது முயற்சிகள் முன்னேற்றத்தை தரும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். அகெயின் இந்த 3 ஆப்ஷன்ஸுமே கரெக்ட் தான். கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். யுவர் எஃபர்ட்ஸ் வில் கிவ் எ டெவலப்மெண்ட். யுவர் என்டிவர்ஸ், அதுவும் முயற்சிகள் அப்படின்னு தான் பேர். யுவர் அட்டம்ப்ட்ஸ் வில் கிவ் எ டெவலப்மெண்ட். கேஷுவலான தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and thanks for your valuable comments.